சார் சார் யாருப்பா, என்ன வேணும்? டிஃபன் சாப்பிடுறியா? இல்ல பாட்டி, ஒரு நிமிஷம். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அபிராமி, அம்மா ஒரு நிமிஷம். நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் காசு கொடுக்கணும் அவனுக்கு. என்னம்மா? நான் உன்னை கேட்பேன், எனக்காக செய்வீங்களா? என்ன சொல்லு. இல்ல கேள்வி கேட்காம செய்யறேன்னு சொல்லுங்க. சரி செய்யறேன், சொல்லு. என்னை பத்தி யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன தெரியாது, நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும். யார் வந்து கேட்பாங்க? யாரு வந்து கேட்டாலும் என்ன தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்லப்பா, நான் இந்த பொண்ணை பார்க்கவே இல்ல. அப்படியே ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. எனக்கு என்னவோ இந்த ஏரியால தான் இருக்காளுன்னு தோணுது. பாட்டி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க பாட்டி. அட என்னப்பா நீ, நான் தான் இந்த பொண்ணை பார்க்கலன்னு சொல்றேன்ல. அப்படியே இங்கே தான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்பா? இவங்க என் ஒய்ஃப். எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சின்னதா ஒரு மனஸ்தாபம். என்கிட்ட கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா. 9 மாசம் கர்ப்பம் வேற. அபி போனதுல இருந்து எங்க குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்லை. நாங்க எல்லாருமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கிறதா என் உள் மனசு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அதனாலதான் பாட்டி உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன். பாட்டி கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? ப்ளீஸ். அதான் சொல்றேன்லப்பா, நான் பார்க்கல இந்த பொண்ணுன்னு. சரி பாட்டி, நான் வரேன். சஞ்சீவ், சாப்பிடாம கொல்லாம என்னையே தேடிட்டு இருக்க. இப்படி தேடிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஒழுங்கா சாப்பிடு சஞ்சீவ். பாட்டி, நீங்க டிஃபன் கடையா வச்சிருக்கீங்க? ஆமா, தோ தோ இது பாரு. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இருப்பா, உட்காரு. தோ எடுத்தார. உட்காரு உட்காரு. தாயம்மா, இதை கொண்டு போய்
அவர்கிட்ட கொடுக்குறீங்களா? யோசிக்காதீங்க தாயம்மா, கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க, போங்க. ம். ஆ, ம். இந்தாப்பா. சாப்பிடுப்பா. பாட்டி, ஆ? இந்த டிஃபன் செஞ்சது யாரு? ஏன்பா? நான் தான் பண்ணேன். நல்லா இல்லையா? இல்ல இல்ல, நான் அதுக்காக கேட்கல. ஆ. அப்படியே என் ஒய்ஃப் அபி செஞ்ச மாதிரியே இருக்கு. என் அபி நல்லா சமைப்பா பாட்டி. அவளுக்கு நான் தான் எல்லாமே. நான் ஒருவேளை சாப்பிடலன்னா கூட அவளால தாங்கிக்கவே முடியாது. நான் சாப்பிடலன்னா அவளும் சாப்பிட மாட்டா. என் மேல அவ்வளவு காதல். அபியோட காதலை அப்ப நான் புரிஞ்சுக்கல பாட்டி. எல்லாமே எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. நான் என் அபியை புரிஞ்சிக்காம எத்தனையோ தடவை கோவப்பட்டு அவளை உதாசீனப்படுத்திருக்கேன். அதனாலதான் இப்ப அவளை தேடி திரும்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். அபி மாதிரி ஒரு வைஃப் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க பாட்டி. அபி எனக்கு சாமி கொடுத்த வரம். ஆனா அந்த வரத்தை நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் பாட்டி. விட மாட்டேன் பாட்டி. எப்படியாவது எங்க தேடியாவது என் அபியை நான் கண்டுபிடிச்சிருவேன். என் அபியை நான் நல்லா பார்த்துப்பேன். நான், என் அபி, எங்க குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி. நான் பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்ககிட்ட ஏதோ சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். இருப்பா, இன்னொரு தோசை இல்ல எடுத்தாரேன். பாட்டி, போதும். நான் இது ஒன்றும் பசிக்காக சாப்பிடல பாட்டி. நான் சாப்பிடலன்னா அபிக்கு பிடிக்காது, கோவப்படுவா. அதான். இந்த பிளேட் எங்க வைக்கணும்? என்கிட்ட கொடுப்பா. எங்க கழுவி. சரி பாட்டி. எவ்வளவு ஆச்சு பாட்டி? ஆட என்னப்பா நீ ஒரு தோசைக்கு என்னன்னு காசு வாங்குறது? விடு. இல்ல பாட்டி, ஐயா இதை வச்சுக்கோங்க. என்னப்பா நிறைய காசு குடுக்கற? பரவாயில்லைங்க, வச்சுக்கோங்க. பாட்டி, ஆமா, இந்த டிஃபன் கடை மட்டும் தான் நடத்துறீங்களா? ஆமாப்பா. கூட யாரெல்லாம் இருக்காங்க? அது என் பையன் இருக்கான். ஆ, சரி. நாங்க பாட்டி, இதுல என் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அபியை நீங்க எங்க பார்த்தாலும் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி. சரி. சரி, நான் வரேன். என்ன மைக் ஆஃப் ஆயிடுச்சு? மா, என்னம்மா அபி, உன் புருஷனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுது. நீ அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட. நீ இல்லாம அவரால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரியுது. இத பாரு, நீ உன் குடும்பத்துல இருந்தா குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கஷ்டம்னு சொல்ற. ஆனா நீ இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. நீ பேசாம உன் வீட்டுக்கு போயிடுமா. இல்ல வேண்டாம் தாயம்மா,
ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிற? நீ உன் வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா உன் குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கும் தாயி. சாமி, அபிராமி, என்ன யோசிக்கிற? இப்ப சமம் வீட்டுக்கு போடுமா? இல்ல தாயம்மா, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். டேய், எவ்வளவு நேரம் தான் பேப்பர் படிச்சுட்டே இருப்ப? சாப்பிட போலாமா? டேய், தாய்மாக்களே சாப்பிடலாம்டா. அங்க இப்பெல்லாம் டிஃபன் செம்மையா இருக்கு. ஆமாண்டா, அது காரணம் தாயம் இல்ல. அப்புறம் அவங்க கடைக்கு புதுசா ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு வந்திருக்கு, அதனால தான் நல்லா இருக்கு. யார் அந்த புள்ளதாச்சி பொண்ணு? தெரியலடா, ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். சரிடா. உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க? அது என் பையன் இருக்கான். என் பையன் இருக்கான். அப்படியாச்சு. அந்த பாட்டி தனக்கு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே. பாட்டி, 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 போ, 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 போ. பாட்டி, என்னப்பா என்ன? பாட்டி, நீங்களும் உங்க பையனும் தானே கடை நடத்துறதா சொன்னீங்க. ஆமா, ஆனா உங்க கடையில ஏதோ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இருக்கிறதா ஆட்டோ ஸ்டாண்ட்ல பேசிக்கிறாங்க. அந்த புள்ளத்தாச்சி பொண்ணு யாரு பாட்டி? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. அது என் பேத்திப்பா, ஊர்ல இருந்து வந்துக்குது. பேத்தியா? சரி, கொஞ்சம் அவங்கள கூப்பிட முடியுமா? நான் கொஞ்சம் பார்க்கணும். நீ என்னத்துக்கு பார்க்கணும்? பாட்டி கூப்பிடுங்க பாட்டி, நான் சொல்றேன். கூப்பிடுங்களேன். சரி இரு, நான் கூட்டியாரேன். இல்ல இல்ல, நீங்க இங்க இருந்தே கூப்பிடுங்க. அட என்னப்பா நீ? இங்கே நிக்கிறான், நான் எப்படி அந்த பொண்ணை கூப்பிடுறது? என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஆ, உங்க பேத்திய கூப்பிடுங்க. இதோ கூப்பிடுறப்பா. ஆ. ஏ அருணா, என்ன பாட்டி? இதான் என் பேத்தி. அது கூட முழுகாம தான் இருக்குது. என்ன சொல்லுது இந்த கிழவி? நான் அது பேத்தியா? சரி சரி பாட்டி. ஆ. பாட்டி, என்ன விஷயம் பாட்டி? சொல்றேன். இதுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுது? ரொம்ப நன்றி தாயம்மா. உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது, காப்பாத்துனது அபிதாமா. டேய், நான் சொன்னேன்ல, அபிதான் என்ன காப்பாத்துனது. எனக்கு தெரியும். என்ன ஸ்ரீஜா இது? வர வர நடக்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு எதிராவே இருக்குது. அந்த சஞ்சீவ் என்னடானா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அபிய நான் பாத்திருப்பேன். என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் அபிய பாத்துட்டாங்க, அது இதுன்னு டெய்லி ஒரு கதை சொல்றான்.
சீதா என்னடானா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அபிதான் வந்து என்ன காப்பாத்தி எனக்கு ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தினான்னு சொல்றா. அந்த ஹாஸ்பிடல் நர்ஸும் அதுதான் சரிங்கிற மாதிரி நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. ஸ்ரீஜா, ஏதோ நேரம் நமக்கு சாதகமா இருக்கிறதுனால இது வரைக்கும் அபிய சஞ்சீவோ இல்ல சீதாவோ பாக்கல. ஒருவேளை பாத்துருந்தாங்கன்னு வெயி என்ன ஆயிருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. அந்த அபி வனவாசம் போயிட்டு வந்த சீதை மாதிரி ராணி ஆட்டம் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. இந்த வீட்டோட எல்லா அதிகாரமும் முன்ன விட அதிகமா இப்போ அபி கையில போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருடி திங்கிற எலி மாதிரி திருட்டுத்தனமா இந்த வீட்ல நமக்கு தேவையான காசெல்லாம் திருடி திருடி ஒரு ஓரமா ஒண்டி வாழ வேண்டியதா இருக்கும். அதனால அபி திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு நாம ஏதாவது உடனே ஒரு பிளான் பண்ணியாகணும்டி. அப்பதான் நம்ம மடிய நாம காப்பாத்திக்க முடியும். அதுதாம்மா நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அபிய சஞ்சீவ் பார்த்தா கூட அந்த அபி இனிமே நம்ம வீட்டுக்கு வராத மாதிரி என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி ஸ்ரீஜா? சீதா அத்தைய கொன்னுடுவோம். என்ன இன்னும் யார கட்டாம இருக்க? அந்த மளிகை கடைக்காரன் நினைச்சு ரொம்ப பேசுறான். அவனுக்கு காசு நாம கொடுக்க மாட்டோமா? ரொம்ப கடுப்பா போச்சு எனக்கு. அதனால நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். பாட்டி பாட்டி பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. இல்ல பாட்டி, நீ பொய் சொல்ற. எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னை பத்தி யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன தெரியாது, நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும். இல்லப்பா, நான் இந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. நாங்க பாட்டி, இதுல என் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அபியை நீங்க எங்க பார்த்தாலும் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி. அதுக்கு இல்ல பாட்டி, அபி அக்கா வயிற்றுல பாப்பா இருக்கு பாட்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பாப்பா பிறக்க போகுது. இப்ப நாம இருக்கிற நிலைமையில அபி அக்காவுக்கு நம்மளால மருந்து மாத்திரையே வாங்கி கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அபி அக்காவுக்கு பிறக்க போற குழந்தைய நம்மளால எப்படி பார்த்துக்க முடியும்? அபி அக்கா குழந்தைக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும் பாட்டி. அதுவாவது அது அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும் பாட்டி. சொல்லியே புரிஞ்சுக்க முடியாத இந்த காலத்துல சொல்லாமலே அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கிறியே. இவ்ளோ தெளிவா அறிவா பேசுறியடா. இத்தனை நாள் நான் உன்ன அறவேக்காடுன்னு சொல்லின்னு இருந்தேன். தப்பு 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 தப்பு. நான் தாண்டா அறவேக்காடு. பாட்டி, இப்ப அதுவா முக்கியம்? அபி அக்காவையும் சஞ்சீவ் அண்ணனையும் எப்படி சேர்த்து வைக்கிறது? எப்படா சேர்த்து வைக்கிறது? அபிதான் போக மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்குதே. அக்கா போக மாட்டேன்னு சொன்னா என்ன? சஞ்சீவ் அண்ணனை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா எப்படா கூட்டு வருது? சஞ்சீவ் அண்ணன் தான் போகும்போது வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போச்சுல. ஆமா, அந்த அட்ரஸ கொடு. பாட்டி, நான் வேணா இந்த அட்ரஸுக்கு போய் சஞ்சீவ் அண்ணனை பார்த்து பேசி அபி அக்கா நம்ம வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்துட்டா? என்னடா சொல்ற? அபி புருஷனை நீ இங்க கூட்டின்னு வர போறியா? ஏண்டா, நீ சஞ்சீவ் தம்பிய கூட்டிட்டு வரேங்கிறிய, அபி அதுக்கு ஒத்துக்குவாளா? தெரிஞ்சாதானே பாட்டி. நான் காலைல அபி அக்காக்கு தெரியாம சஞ்சீவ் அண்ணன் வீட்டுக்கு போய் சஞ்சீவ் அண்ணனை இங்க கூட்டி வந்துடுறேன்.